வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4/8/2025 திங்கட்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். வாரத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த கோச்சார பலன்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு இன்றைக்கி என்ன மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி லாபமாக இருக்குமா, நஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது போக ப்ளஸ் வந்து உங்களுடைய ராசியான நிறம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா ராசியான நிறத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி எப்படியான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து நமக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்குள்ள, அதாவது 12 ராசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். ஏன்னா அது வந்து அதுக்குள்ளே தான் நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறோம். எல்லாருமே இந்த 12 ராசிக்குள்ளே தான் வரப்போகிறோம். ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அதை தாண்டி எதுவுமே கிடையாது. சரிங்களா? சில பேருக்கு லக்கண சந்தி இருக்கும். பட் இருந்தாலும் அதை தாண்டி நமக்கு கண்டிப்பாக அந்த அந்த இது வந்து உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு. ராசியான நிறம் இளம் சிவப்பு. மாற்றங்கள் ஏற்படும் நாளாகும், ஆதாயகரமான நாளாகவும், ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடமேற்கு. ராசியான நிறம் சிவப்பு. இளம் சிவப்புங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆதாயகரமாகவும் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் கட்டாயமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8+3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து வந்து இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தென்மேற்கு. ராசியான நிறம் வந்து வெளிர் நீலம். அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும், முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாளை நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடபத்துக்கும் உங்களுக்கு அதே மாதிரியான பலன்கள் தான் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ராசியுமே இன்றைக்கி ஒரே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. சரிங்களா? அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்மேற்கு. ராசியான நிறம் வெளிர் நீலம். அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும், முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3+4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு. ராசியான நிறம் பச்சை நிறம். அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து நமக்கு இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை வந்து கிழக்கு. ராசியான நிறம் அடர் பச்சை. சரிங்களா? வேறுபாடுகள் களையும் நாளாகவும், அதே மாதிரி ஆதாயகரமான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சிறப்பான சில சம்பவங்கள் நடக்கிற, அதாவது நல்ல ஒரு செய்திகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. உங்களுக்கான சாதகமான நாளாக இன்றைய நாள் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4+6 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து மீனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு கிழக்கு தான். பச்சை நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. அதே மாதிரி எடுத்து கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு. ராசியான நிறம் வெளிர் மஞ்சள். சரிங்களா? வெளிர் மஞ்சள் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆர்வம் மிக்க நாளாகும். அதே மாதிரி குழப்பங்கள் குறையும் நாளாகும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லாபகரமான நாளாகவும் இருக்குது. உங்களுக்கு இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வராத கடன்கள்லாம் இன்றைக்கி வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, நான் வரவே இல்லைங்க அந்த கடனில் நினைப்பீங்க. அந்த மாதிரியான கடன்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பி வரக்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியான நிறம் வெளிர் மஞ்சள். ஆர்வம் ஏற்படும் நாளாகும். அதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 7+8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு. ராசியான நிறம் பொன்னிறம். சரிங்களா? ஆதாயகரமான நாளாகவும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும், பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. அதாவது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கும். அதிகாரம் வந்து உங்களுக்கு கைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியான நிறம் பொன்னிறம். சரிங்களா? லாபகரமான நாளாகவும் ஆதாயகரமான நாளாகவும் இருக்குது. நல்லாவே இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு ரொம்ப சூப்பரான நாளாக இருக்கும். அதே மாதிரி 3+8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லாவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை
வடக்கு. ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பல் நிறம். சரிங்களா? வெற்றிகரமான நாளாகவும், குழப்பங்கள் விலகும் நாளாகவும், ஆதாயம் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. ஆதரவு நல்கும் நாளாகவும் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் இன்றைய நாள் ஒரு உதவி கேட்டு போகிறீங்கன்னா கட்டாயம் அந்த உதவி உங்களுக்கு மிக முக்கியமாக இன்றைய நாளில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கும் வெற்றிகரமான நாளாகவும், குழப்பங்கள் விலகும் நாளாகவும், ஆதரவான நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு. ராசியா நிறம் சாம்பல் நிறம், வெண்சாம்பல் நிறம். சரிங்களா? அதே மாதிரி 5+6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து துலாம். துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு. ராசியா நிறம் வந்து வெளிர் நீலம். சரிங்களா? தெளிவு பிறக்கும் நாளாகவும், சங்கடங்கள் களையும் நாளாகவும், அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும், புதிய புதிய அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதனால் வரைக்கும் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள்லாம் உங்களுக்கு விலகிடும். அதேமாதிரி தெளிவாக ஒரு மனநிலையில் இருப்பீங்க. கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மேன்மையான நாளாக ஒரு நாளாக இருக்குது. நான் வளர்பிறை சந்திரனில் இப்போ இருக்கிறது. அப்போ நமக்கு அதாவது இங்கே ஒன்றுமே பெரிய மேட்டர் இல்லைங்க. எப்போயுமே வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. வளர்பிறை சந்திரன் ராசியில் உட்கார்றக்கும், தேய்பிறை சந்திரன் ராசியில் உட்கார்றக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் வளர்பிறை சந்திரனுங்கிறது வந்து ஒரு சுபர், அதே தேய்பிறை சந்திரனுங்கிறது வந்து அசுபர். நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்போயுமே வந்து குருவுக்கு நிகரான ஒரு சக்தி கொண்டது வந்து வளர்பிறை சந்திரன். அதே மாதிரி சனிக்கு நிகரான பாவகிரகமாக கருதப்படுவது அமாவாசை சந்திரன். இது ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு முழுக்க அந்த ஜோதிடம் புரிஞ்சிடும். வேறு ஒன்றுமே இல்லை. ஜோதிடம்னா என்னன்னா ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஜோதிடமே பார்க்குறோம். அப்போ அந்த வகையில் வந்து ஒளி தரக்கூடிய கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய கிரகமாக தகுதியான கிரகமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கக்கூடிய கிரகமாக இருக்குது. அதை தாண்டி எந்தெந்த கிரகங்கள்லாம் ஒளித்தர தகுதி இல்லாமல் இருக்கோ அந்த கிரகங்கள்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஜோதிடம்ங்கிறது அதுதான். சரிங்களா? அதே மாதிரி 8+6ங்கிறது உங்களுக்கு துலாம் ராசிக்கு ரொம்ப ராசியாக இருக்கும். அதே மாதிரி விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு. ராசியா நிறம் இளம் சிவப்பு. சரிங்களா? அதே வந்து பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாளாகவும், திட்டமிட்டு செயல்படக்கூடிய நாளங்களும் செயல்படணும். அதே மாதிரி நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும், மாற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துக்கு ரொம்ப சூப்பரான நாளாக திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைக்கு கொஞ்சம் பொறுமை காக்கணும். அது மட்டும் தான் இன்றைய நாள். அதே மாதிரி உங்களுக்கு 6+5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். இன்றைய பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாகவும், திட்டமிட்டு செயல்படக்கூடிய நாளாகவும், நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு. ராசியா நிறம் ஊதா. குழப்பங்கள் விலகும் நாளாகவும், பொறுப்போடு செயல்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்ற நாளுக்கு. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் உங்களுக்கு இன்றைக்கி தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு குழப்பங்கள்லாம் மனசில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கிடும். ஒரு புதுமையான ஆர்வமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? புதுமையான அதே சமயத்தில் ஆர்வமான நாளாகவும் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான தென்மேற்கு. ராசியா நிறம் ஊதா. அதே மாதிரி 8+4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு. ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா? அதே மாதிரி தெளிவு பிறக்கும் நாளாகவும், லாபகரமான நாளாகவும், ஆர்வம் மேம்படும் நாளாகவும், ஆர்வம் வந்து இன்றைக்கி நாளில் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா கட்டாயம் அது திரும்பி வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல லாபகரமான நாளாகவும் முன்னேற்றமான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 4+8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்க? அடுத்து கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு. ராசியா நிறம் வெளிர் நீலம். சரிங்களா? மாற்றங்கள் ஏற்படும் நாளாகும். ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான விஷயமா இருக்கும். அதாவது உங்களுக்கு சாதகமான விஷயமா இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒப்பந்தம் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். அதே ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாகவும் வெற்றிகரமாக இருக்கும். அதே மாதிரி அது வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 6+7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றிகரமான நாளாக தான் இருக்குது. சரிங்களா? சின்ன தடங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்காது. பார்க்கலாம். அதே மாதிரி மீனத்தை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு. ராசியா நிறம் சந்தனம். சரிங்களா? வாய்ப்புகள் ஏற்படும் நாளாகவும், இழுபறிகள் மறையும் நாளாகவும், ஆதரவான நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. முதல்ல நீங்கள் ஐயப்பன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட உங்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சனி நடந்துகிட்டு இருக்க காலங்களில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். அதை நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? எந்த விஷயத்தையும் பயபக்தியோடு ஆரம்பிங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் திங்கட்கிழமை நாள் நல்லாயிருக்கும். எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோட மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக இருக்கும். ஏன்னா இது வந்து வளர்பிறை சந்திரன். அதனால் நமக்கு எப்போயுமே ஒரு நல்ல காரியம் இருக்கும். 15 நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், 15 நாளைக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். மாற்றமே கிடையாது. அப்படி தான் வரும். ஏன்னா வளர்பிறையில் இருக்கிற ஒரு ராசியினுடைய தன்மை தேய்விரால் இருக்காது. அதனால சொல்கிறேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.